கப்பலாக இருக்கலாம், பெரிய கப்பலாக இருக்கலாம். ஒரு கப்பலுக்குள்ள எப்பொழுதுமே என்ன இருக்கும் என்று சொன்னால் நங்கூரம் இருக்கும் இல்லையா? நங்கூரம் இல்லாமல் கப்பல் கரைக்கு போகாது, ஆழத்துக்கு போகாது. ஏன் இந்த நங்கூரம் முக்கியமானதாக இருக்கின்றது? ஏன் ஒரு கப்பலுக்கு நங்கூரம் முக்கியம்? ஏனென்றால் கப்பல் அங்கே நடு சமுத்திரத்திலே நிற்கும் பொழுது அங்கே அதிலே அலைகளிலே ஒரு பதட்டம் ஏற்படலாம் இல்லையா? பெரு அலைகள் வரும், பெருங்காற்று வரும், அந்த அலைகளிலேயும் காற்றிலேயும் ஒரு பதட்டம் கப்பலிலே வரும். அந்த கப்பலிலே அந்த அலைகளிலே அலைமோதி அந்த கப்பல் அலக்களிக்கப்படாமல் இருப்பதற்காக, அது கவிழ்ந்து போகாமல் இருப்பதற்காக என்ன செய்வார்கள்? அந்த நங்கூரத்தை போடுவார்கள். அப்போ எப்பெல்லாம் ஆபத்து வருகின்றதோ அப்போ எல்லாம் ஒரு நங்கூரம் அந்த இடத்திலே போடப்படுகின்றது. அந்த நங்கூரம் தான் அந்த கப்பலை தாங்குகிறதாக இருக்கின்றது. ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு நங்கூரம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கின்றோம். திடீரென்று ஒரு குழந்தை ஓடின குழந்தை விழுந்துடுதுன்னு சொன்னால் அந்த குழந்தை யார் இடத்துல ஓடும்? முதலாவதாக விழுந்த குழந்தை அழுது கொண்டு. என்னதான் நாம் லொலியை கொடுத்து டோயை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த பிள்ளைகள் எங்கே ஓடும்? பெற்றோரிடத்துல தான், அம்மான்னு சொல்லிக்கொண்டு தான் ஓடும். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த அம்மா தான் தன்னை காத்து கொள்ளுகிறவர், தன் அம்மா தான் நல்லவர் என்று சொல்லி அந்த அம்மாவிடத்திலே ஓடும் இல்லையா? அதே போல எப்படி ஒரு கப்பலுக்கு நங்கூரம் இருக்கின்றதோ, எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படி ஒரு நங்கூரம் இருக்கின்றது. அதைத்தான் இங்கே நாகும் 1வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. எப்பெல்லாம் இக்கட்டு நாட்கள் வருகிறதோ, எப்பெல்லாம் பதற்றங்கள் போராட்டங்கள் வருகின்றதோ, எங்களுடைய வாழ்க்கையின் கப்பலிலே நாங்கள் ஒரு நங்கூரத்தை போட வேண்டிய என்ன நங்கூரம்? அது எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு கிறிஸ்துவே. எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரம் அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதுதான். எங்களுடைய நம்பிக்கையின் நங்கூரம் என்ன? அவர் எங்களுடைய ஆபத்து நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுடைய ஆபத்தின் கூக்குரலை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், கர்த்தர் நல்லவர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஓநாய்கள் எங்களை சூழ்ந்திருந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் கூட கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினாலே நாங்கள் கர்த்தரிடத்திலே சென்று நாங்கள் தஞ்சம் அடைய முடியும். அவர் எங்களுடைய தஞ்சமானவராக இருக்கின்றார். இங்கே நாகும் 1வது அதிகாரத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஒருவர் சத்தமாக வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பாருங்க, இங்கே நாகும் என்கின்ற தீர்க்கதரிசி எங்கே இதை போய் சொல்லுகிறார் என்று சொன்னால் நினிவே பட்டணத்திலே போய் சொல்லுகின்றார். யாருக்கு நினிவே பட்டணம் ஞாபகம் இருக்கின்றது? அசிரிய ராஜ்யம். அது ஒரு பயங்கரமானவர்கள் ராஜ்யம் செய்கின்ற பட்டணமாக நினிவே பட்டணம் இருக்கின்றது. இங்கே நாகும் அந்த இடத்துக்கு செல்வதற்கு ஏறத்தாழ 150 வருடங்களுக்கு முன்புதான் இன்னொருவர் போய் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை அறிவித்திருந்தார். யாருக்கு அது எந்த தீர்க்கதரிசி என்று தெரியும்? ஜோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்திலே போய் அங்கே அவர் தேவனுடைய வசனத்தை சுவிசேஷமாக அறிவித்திருந்தார். ஆனாலும் கூட இப்ப 150 வருஷத்துக்கு பின்பாக நாகும் தீர்க்கதரிசி மீண்டும் போக வேண்டியதா இருக்கிறது. ஏன் மீண்டும் போக வேண்டியதா இருக்குது? ஜனங்கள் மீண்டும் பாவத்திலே விழுந்தபடினாலே, ஜனங்கள் மீண்டும் தேவனை விட்டு விலகினபடினாலே. பாருங்க, நாங்கள் மனுஷர்கள் என்ன செய்கின்றோம்? தேவனை விட்டு மீண்டும் மீண்டும் விலகி கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கின்றோம். அப்ப நாகும் தீர்க்கதரிசி அந்த இடத்திலே போய் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். அதாவது கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர் என்று 2ஆம் வசனத்திலையும், கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவர் என்பதையும், கர்த்தர் தன் சத்துருக்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்வார் என்பதையும் சொல்லி எச்சரித்து விட்டு தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார். பாருங்க, சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாக இருக்கின்றவர், நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கின்றவர், எங்களுக்காக எழுந்தருளுகிற தேவனாக இருக்கின்றவர். ஆனால் எங்களுக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு கர்த்தர் நல்லவர் என்று நாகும் தீர்க்கதரிசி அந்த இடத்திலே அறிக்கை எடுக்கிறார். இன்றைய நாளிலே எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பதட்டங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலையும் எங்களுடைய நங்கூரம் எங்கே இருக்கணும்? கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால அவர் என்ன செய்கின்றார்? கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார். அப்ப முதலாவது காரியம் இங்கே நாகும் தீர்க்கதரிசியினூடாக சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நன்மை செய்கின்றவர்.
ஏன் நன்மை செய்கின்றவர்? அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நன்மை செய்கின்றவர். நல்லவருக்கு ஒரு ஃபைனல் ஸ்டாண்டர்ட், இறுதி தரநிலை இருக்குமாயின் அது தேவன் தான், இல்லையா? எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணுவோம், இல்லையா? எல்லாரையும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். மனுஷர் நாங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே நல்லவராக இருக்கின்றார். அவர் தான் நல்லவர். நல்லதுக்கு எது ஸ்டாண்டர்ட் என்று சொன்னால் தேவன் தான் ஸ்டாண்டர்டாக இருக்கின்றார். பாருங்க, அதனால அவர் என்ன? கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார். ஏன்? தீயவராக இருந்தால் தீயதை செய்கிறவர்களாக இருப்பார்கள், இல்லையா? ஆனால் கர்த்தர் நன்மை செய்கிறவர். ஏன்? அவர் நல்லவர் என்றபடினாலே, அவருக்குள்ளே தீமை இல்லாதபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். சங்கீதம் 100வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார். அவர் மாறாதவராகவே இருக்கின்றார். அவர் நேற்றும் நல்லவர், இன்றும் நல்லவர், நாளைக்கும் நல்லவராகவே இருக்கின்றார். அதனால நித்தியத்துக்கும் என்றென்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கின்றது. தலைமுறையாக அவனுடைய உண்மை இருக்கின்றது. ஏன்? அவர் எப்பவுமே என்னது? நல்லவராகத்தான் இருக்கிறார். பாருங்க, மனுஷர்கள் நாங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு நாங்களும் நல்லவர்களாக இருக்கிறோமான்னு சொன்னால் மூட பொறுத்து. பாஸ்டர் நீங்கள் நல்லவரான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த மூட பொறுத்துன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி என்ன மூடில் இருக்கிறேனோ அந்த மூட பொறுத்து நான் நல்லவனா கெட்டவனான்னு இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி தான். உங்களை பார்க்கும் பொழுது தெரியுது. சிலர் உங்களோட மூட பொறுத்து தான் நீங்கள் நல்லவர்களா இல்லாட்டி கெட்டவர்களா. ஆனால் ஆண்டவர் எப்பவுமே நிரந்தரமாக அவர் நல்லவராகவே இருக்கின்றார் எல்லா சூழ்நிலைகளிலும். இது அவருடைய குணாதிசயம் அல்ல. இது என்னது? நல்லவர் என்பது அவருடைய குணாதிசயம், அவருடைய பண்பு, அவருடைய தன்மையாக இருக்கின்றது. எங்களுக்கு அது என்னது? அது ஒரு மூட், ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாங்கள் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு அது மனநிலை அல்ல, அது ஒரு மூட் இல்லை. மாறாக என்ன? அது அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம், அவருடைய பண்பாக இருக்கின்றது. அப்ப ஆண்டவர் தான் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடினால் அவர் எப்பவுமே நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார், இல்லையா? அதான் லூக்கா 18:19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்ப ஏன் மனிதர்கள் நாங்கள் நல்லவர்கள் இல்லையா? இல்லை என்று தான் சொல்லணும், இல்லையா? ஏன்? நாங்கள் சூழ்நிலைக்கேற்ற மாறுகிறவர்கள், மனநிலைக்கேற்ற மாறுகின்றவர்கள். ஆனால் தேவன் மட்டும் நல்லவராகவே இருக்கின்றார். அதான் சங்கீதம் 53:3 சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் நல்லவராக இருக்கிறபடினாரே அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார். இப்போ இந்த திருமணங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க. இந்த திருமணங்களிலே கணவனும் மனைவியும் அந்த இடத்திலே உறுதிமொழி சொல்லுவார்கள், இல்லையா? இந்த உறுதிமொழி என்ன சொல்வார்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா காரியத்திலும் நான் துணையாக நிற்பேன், உன்னை எப்பொழுதும் நான் அன்பு செலுத்துவேன், உண்மையாக இருப்பேன் என்று சொல்லுவார்கள், இல்லையா? இந்த இடத்துல அங்கே கட்டப்போகிற மாப்பிள்ளை அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த உறுதிமொழி சொல்லுகிற நேரத்தில் மணமகளை பார்த்து, நீ உண்மையாக இருந்தால், நீ என்னை அன்பு செலுத்தினால், நீ எனக்கு துணையாக இருந்தால் நானும் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? ஏன்? உறுதிமொழி என்பது அவர்களுடைய வாயின் வார்த்தையை விட அது அவர்களுடைய குணாதிசயமாக இருக்கின்றது, இல்லையா? அந்த குணாதிசயத்தில் இருந்து அப்ப மற்றவர்கள் மாறினாலும், மற்றவர்களுடைய முடிவுகள் மாறினாலும் நான் என்னுடைய முடிவிலிருந்து மாற மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய குணாதிசயம் என்னது? உண்மை உள்ளது. என்னுடைய குணாதிசயம் அன்பு செலுத்துவது. அதே போல நாங்கள் தீமையை செய்யும் பொழுதும், நாங்கள் தேவனை விட்டு விலகி போகும் பொழுதும் ஆண்டவர் எங்களோடு உறுதிமொழி கொடுத்தபடினாலே அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக, நல்லவராகவே எங்களுக்கு இருக்கின்றார். அவருடைய திட்டங்கள் எல்லாம் நன்மையாகவே இருக்கின்றது, நல்லது செய்கிறதாகவே இருக்கின்றது. அதான் யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து வருகிறது. ஏன்? நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வருகிறது? நல்ல தேவனிடத்தில் இருந்து தான் வருகிறது. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினால, அவர் பூரணமான வரத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறதுனால
ஆண்டவர் ஒருவரே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரே என்ன சூழ்நிலை, சில சூழ்நிலைகளில் நாங்கள் யோசிப்போம், ஆண்டவர் இந்த இடத்துல நல்லவராக இருப்பாரா, நன்மை செய்வாரா, இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிப்பாரா, இல்லையா? அதான் யோசேப்பு சொல்லுகின்றான். என்ன சொன்னான்? நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீங்க, ஆனால் அதை ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். என்றால் மனிதர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது தீமையாக அழிவை நோக்கி கொண்டு போகுது என்று நாங்கள் நினைச்சாலும் ஆண்டவர் அந்த இடத்திலையும் நல்லவராக நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். இப்போ ஒரு வைரத்தை கல் எடுத்தோம்னு சொன்னால், யார்கிட்டையாவது வைரக்கல் இருக்கா மோதிரத்தில்? இல்லையா? இந்த வைரத்தை கல்லொண்டு எடுத்தோம்னு சொன்னால் அந்த வைரம் எப்படி பளபளக்கும், இல்லையா? அந்த பளக்கின்ற வைரக்கல்ல ஒரு தங்க மோதிரத்தில் வைத்தால் அது பளபளக்கும், ஒரு வெள்ளி மோதிரத்தில் வைச்சா அங்கேயும் அது பளபளக்கும், ஒரு பித்தளை மோதிரத்தில் வச்சா அங்கேயும் அது பளபளக்கும், அதை குப்பையில் கொண்டு போய் வச்சா அங்கேயும் அது பளபளக்கும். ஏனென்றால் பளபளப்பது அதனுடைய தன்மை, பிரகாசம் கொடுப்பது அதனுடைய தன்மை. அதே போல தேவன் நல்லவர் என்பது அவருடைய தன்மை, அவருடைய பண்பு, அவருடைய குணாதிசயம். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருப்பார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறபடினால எப்ப பிரச்சனை வந்தாலும், எப்ப போராட்டம் வந்தாலும் எங்களுடைய நங்கூரம் அந்த கர்த்தராகிய நல்லவர் மேலே இருக்க வேண்டும். எங்களுடைய பார்வை அந்த கர்த்தராகிய நல்லவர் மேலே இருக்க வேண்டும். நாங்கள் திருப்புவோம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. பாருங்க, அதுல என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்தார். பார்த்துட்டு என்ன சொல்லுகிறார்? அது மிகவும் நன்றாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நல்லவர், நன்மை செய்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய படைப்புகள் எல்லாமே என்னது? நல்லதாகவே இருக்கின்றது. அவருடைய திட்டங்கள் எல்லாமே நன்மை உள்ளதாகவே இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துகின்ற அவருடைய நோக்கங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கின்றது. பாருங்க, ஏனென்றால் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடினால அவருடைய படைப்பும் நல்லதாகவே இருக்கிறது. ஆண்டவர் என்ன குட்டியா படைச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன கருப்பா படைச்சிட்டாரு, வெள்ளையா படைச்சிட்டாரு, என்னுடைய மூக்கு சொத்தியா இருக்குது, இப்படி நாங்கள் காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய படைப்பாகிய நாங்கள் என்னது? நன்றாயிருக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. பாருங்க, ஆண்டவர் அப்ப எங்களுடைய நாங்கள் சூழலை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த நல்லவர் என்கின்ற அந்த குணாதிசயம் இந்த சூழலிலே எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் இதில் இருந்து எல்லாருமே மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோமா? இப்போ நாங்கள் விடுகிற மூச்சு எங்களுடைய மூக்கினாலே போய் தொண்டைக்குழிக்கு போய் அங்கே நுரையீரலுக்கு அந்த சுவாச வழிகளிலாலெல்லாம் போகிறதுக்கு 1500 மைல் தூரம் அது ட்ராவல் பண்ணுதான். என்றால் நுரையீரலுக்குள்ளே அதனுடைய அந்த ஏவேஸ் கிளைகளாக பிரிஞ்சு போகுதாம். அப்போ நாங்கள் சுவாசிக்கின்ற இந்த சுவாச காற்று 1500 மைல் கடந்து போகும் பொழுதுதான் அது எங்களுடைய உறுப்புகள், எங்களுடைய மூளைக்கெல்லாம் போகுது. ஒரு சில நிமிடங்கள் இந்த சுவாசம் நின்று விட்டால் என்ன நடக்கும்? முதலாவது மூளை வேலை செய்கிறது நின்றுடும், உறுப்புகள் வேலை செய்கிறது நின்றுடும். அப்படி என்ன? மரணம் தழுவிக்கொள்ளும், இல்லையா? ஆனாலும் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல மூச்சு விடணும் 1500 மைல் கடந்து போகணும் இந்த மூச்சு அப்படி சொல்லிக்கொண்டா நாங்கள் விடுறோம் இல்லைன்னு. ஒரு நாளைக்கு எங்களுடைய இருதயம் 100,000 தரம் துடிக்கிறதாம். எப்போ அது நாங்கள் இருந்து துடிக்குதா இல்லையா என்று பார்க்குறோமா? ஏன்? நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக போவதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய நன்மை எல்லாவற்றிலும் இங்கே இருக்கின்றது. நாங்கள் ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்க்கின்றோம், அதில் மரங்களை பார்க்கின்றோம், புல்வெளிகளை பார்க்கின்றோம், அதில் அழகான ஒரு மலையை பார்க்கின்றோம், அந்த மலையில் வழிந்தோடுகின்ற நீர்வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதை பார்க்கும் பொழுது அதுக்குள்ளேயும் கர்த்தருடைய நன்மை இருக்கிறது. ஏன்? அதனுடைய நிலத்தில் இருக்கிற அதை பண்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அந்த மரத்துக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை, அந்த மரத்துக்கு தேவையான ஆக்சிஜனை, அந்த மரத்துக்கு தேவையான மழையை ஆண்டவர் கொடுத்து அந்த இடத்துல அதை வளர்த்தி வச்சிருக்கிறார், இல்லையா? பாருங்க, அப்போ எல்லா இடங்கள்லையும் கர்த்தருடைய நன்மை தூவப்பட்டிருக்கின்றது. இந்த எங்களுடைய வாழ்க்கையாகட்டும், எங்களுடைய ஆண்டவருடைய படைப்பாகட்டும், அது எல்லாமே என்னது? நல்லதாகவே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
எரேமியா 29வது அதிகாரத்தில் வேதத்தில் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல, என்னவாம், சமாதானத்துக்கு ஏத்துவான நினைவுகள். ஆண்டவர் தீமை செய்கிறவராயிருந்தா, ஆண்டவர் தீயவராயிருந்தார், தீமைக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறபடினால எங்கள் மேலே நல்ல நினைவுகளையே வைத்திருக்கின்றார். சங்கீதக்காரன் 19வது அதிகாரத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், இந்த வானங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமை என்னதாம், வெளிப்படுத்துகின்றதாம். ஆகாய விரிவு கர்த்தருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அப்போ வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஆகாயத்தின் விரிவு கர்த்தருடைய கரத்தின் செயலை அறிவிக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் என்னத்தை வெளிப்படுத்துகின்றோம், என்னத்தை அறிவிக்கின்றோம்? பாவிகளாக இருந்த நாங்கள் இன்றைய நாளில் தேவனுடைய சமூகத்தில் தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூறுகிறோம் என்று சொன்னால், அவர் நல்லவர் என்பதை யார் மூலமாக அறிந்து கொள்வார்கள்? நாங்கள் பாவிகளாக இருந்த எங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினாரே, அதனால் அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கின்றவராகவே இருக்கின்றார். அதனால தான் வேதம் நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 5வது அதிகாரத்தில் வேதம் 8வது வசனம் என்ன சொல்கின்றது? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகின்றார். அப்ப அவருடைய அவர் நல்லவர். எப்படிப்பட்ட நல்லவர், எப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர் என்று சொன்னால், நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததுனால அவர் மேலே வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறாராம். பாருங்க, அப்போ நாங்கள் தவறுகள் செய்து பிழைகள் விட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் கூட அவர் நல்லவர் என்பதனாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் நல்லவர் என்றபடினாலே இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மனுஷர்கள் நாங்கள் இருக்கிறோம், ஒருவர் திரும்ப திரும்ப எங்களுக்கு பிழை விட்டு கொண்டிருக்கிறாரு. என்ன செய்வோம்? நாங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்வோம். ஒரு இடத்துல என்ன செய்யுது, எங்களுடைய மனம் விட்டு போகுது. இல்லையா? அட போடாப்பா, நீ உண்ட சவகாசமும் வேண்டாம்னு சொல்லுவோமா இல்லையா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மனுஷரை விட என்மையில் இருக்கிற அழைப்பின் நிமித்தம் பாஸ்டர் எல்லாருமே கூப்பிடுறபடினால எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சகிப்புத்தன்மை வேணும், இன்னும் கொஞ்சம் அதிக கிருபை வேணும், இன்னும் கொஞ்சம் அதிக மன்னிப்பு செய்கிற தன்மை வேணும். ஆனாலும் எனக்கு கூட சில நேரத்தில் யோசிப்பேன், ஐயோ இவன் திரும்ப திரும்ப இப்படியே தான் இருக்கிறாங்களே, மனசு விட்டு போயிடும். ஐயோ இது பேசாமல் ஆளை வெட்டிட்டு போகலாமான்னு இருக்குமா இல்லையா? பாருங்க, ஏனென்றால் ஆண்டவர் பாருங்க, மனிதர்களாகிய நாங்கள் இவ்வளவு பிழைகள் விடுகிறோமே, மீண்டும் மீண்டும் தப்பிதங்கள் செய்கிறோமே, மீண்டும் மீண்டும் அக்கிரமங்களுக்குள்ள போகிறோமே, மீண்டும் மீண்டும் ஆண்டவரே மன்னியும் மன்னியும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறோமே, அவர் மனம் விடாமல் மீண்டும் மீண்டும் எங்களை மன்னித்து நன்மை செய்து கொண்டிருக்கின்றாரே, அதனால அவர் நல்லவராகவே இருக்கின்றார். அவர் எங்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர். கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் பரலோகத்தில் இருந்து பிச்சை போடவில்லை. நீங்க பாவத்தினால் அழிஞ்சு போறீங்களா, இந்தாங்க ஒரு 50 வருஷம், இன்னொரு 50 வருஷம் இருங்க, இந்தாங்க ஒரு 30 வருஷம், இந்தாங்க ஒரு 30 வருஷம் இல்ல. அவர் எங்களுக்காக இந்த பூலோகத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த தேவன். ஒரு நாட்டில் பஞ்சம் வந்துட்டுது. இப்போ அந்த விவசாயி பஞ்சத்தினாலே எல்லாருமே இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயி இருக்கிறான், அவனுடைய பயிர் நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது, சாப்பிட்றதுக்கு ஒரு காரியம் இல்லை. அப்போ நாட்டின் ஜனாதிபதி அறிவிக்கின்றார், என்ன 50 நாட்களுக்கு உணவு ஒன்றும் வராது, உணவு வந்து கொண்டிருக்கிறது, அது சேர்றதுக்கு 50 நாட்கள் ஆகும், அதனால் நீங்கள் இருக்கிறத சாப்பிட்டு பிழைச்சி கொள்ளுங்கண்டு. இப்போ விவசாயி தேடி பார்க்குறார், பயிரெல்லாம் இறந்து இருக்கின்றது. பார்க்குறாரு, அவரிடத்துல ஒரு கோழி, ஒரு மாடு, ஒரு பன்றி குட்டி இருக்குது. இப்போ இவர் என்ன செய்தார், சரி போய் மாட்டுகிட்ட கேட்போம், மாடே எல்லாருமே சாகுறோம், இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு தந்தா தான் நானும் என்னுடைய குடும்பமும் பிழைக்க முடியும் என்று மாட்டுகிட்ட கேட்குறாரு. மாடு என்ன செய்யுது, மாடு தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு கொடுத்து மிச்சமான கொஞ்சம் பாலை கொடுத்து விவசாயி அனுப்பிடுறார். ஆனால் விவசாயிக்கு அந்த பால் காணாது. இப்போ பெரிய குடும்பம், விவசாயிட்ட குடும்பம். அப்போ அடுத்தது அங்கே போகிறாரு, கோழிகிட்ட போகிறாரு. கோழிகிட்ட போய் கோழியை ஏதாவது நாங்கள் பகிர்ந்து சாப்பிடுவோம், ஏதாவது உதவி செய்ய எனக்கு என்று சொல்லி அந்த முதலாளி கேட்கின்றார். அந்த விவசாயி கேட்கும் பொழுது கோழி என்ன செய்யுது, பக் 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 என்று சொல்லி ஒரு முட்டையை போட்டுட்டு அது முட்டையை கொடுத்துட்டு அதுவும் ஓடி போயிட்டுது. இப்போ பன்றிகிட்ட போகிறாரு. பன்றிகிட்ட போய் கேட்குறாரு,
மாடு பால் தந்தது, கோழி ஒரு முட்டையாக தந்தது, பன்றியே நீ என்ன தருவ, இல்லாட்டி நானும் என்னுடைய குடும்பமும் செத்து போயிடுவோம், 50 நாட்களுக்கு சாப்பாடு இல்லைன்ட்டு. பண்டிக்கு என்ன கொடுக்க இருந்தது? பண்டி தண்ணியே கொடுத்துட்டு அடுத்த நாள் விவசாயிடைய வீட்டில் பேக்கனும் எக்கும் சாப்பாடு. பாருங்க, அந்த பாருங்க எங்களோட மனநிலை அப்படின்னு சொன்னால், எங்களோட மனநிலை இந்த பசு மாட்டை போல் இந்த கோழியை போல தான். ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவோம் நாங்கள், பக் 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 அப்படியே ஓடிடுவோம் நாங்கள். ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து நாங்கள் பாவத்தின் நிமித்தம் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம் என்றபடினாலே இல்லையா, அவர் தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தா பிச்சை போட்டிருக்கலாம் பரலோகத்தில் இருந்து, எங்களுக்கு இல்லை. அவர் இந்த பூலோகத்துக்கு வந்து எங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவர் வந்து வெட்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எங்களுக்காக மரித்து தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவர் நல்லவராகவே இருக்கின்றார். நாங்கள் எங்களோட நன்மைன்றது நாங்கள் அப்படி கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஓடுறது, அங்கால இந்தாங்க ஒரு முட்டை, இந்தாங்க கொஞ்சம் பால் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் ஏன் நல்லவர் என்று சொல்லுகிறார்கள் வேதத்தில்? அவர் தன்னையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். அதனால தான் அவர் நல்ல மேய்ப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர் என்பதனால தான் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது பூரணமான ஒரு வரம், இது ஒரு நன்மையான ஈவா இருக்கிறது. தேவன் எங்களுக்கு கொடுத்த, நல்லவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஈவு. ரட்சிப்பு என்பது அவர் ஒருவரினாலே உண்டான காரியம், அது எங்களுடைய கிரியையினாலே தோன்றினதல்ல, தேவனினாலே தோன்றப்பட்டதாக இருக்கின்றது. சங்கீதம் 119 அதிகாரத்தில் 68வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் எப்படியாம் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பாருங்க, அப்ப ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறாரு, நன்மை செய்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மை செய்கிறவராய் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்திலே போகும் பொழுது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர் போஷித்தார். ஏனென்றால் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் இருக்கின்றார். இதனாலே எனக்கும் உங்களுக்கும் எப்படிப்பட்ட போராட்டத்துக்களை நாங்கள் சென்றாலும் கூட அந்த இடத்திலே அவர் நல்லவராய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவர் என்று வெறும் வாயின் வார்த்தைகளாலே சொல்லிவிட்டு நாங்கள் போகின்றோம். ஆண்டவர் நல்லவர் என்று அடிக்கடி நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள் தான். ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்று எங்களுடைய வாயினாலே நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டியவர்கள் தான். ஆனால் அதையும் தாண்டி தேவனுக்காக நாங்கள் எதை செய்கின்றோம்? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் நல்லவரும் நன்மை செய். ஏனென்றால் அவன் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் அவனுக்கு நன்மையை செய்து கொண்டிருந்தார். அதனால் அந்த இடத்துல சொன்ன, நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லுகின்றார். இதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வந்து சொல்லுகிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. எப்போவாவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா, ஆண்டவரே உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும் என்று சொல்லியிருக்கிறோமா? அந்த பிரமாணங்கள் மேலே வாஞ்சை வைத்திருக்கிறோமா? அவர் எங்களுக்கு காட்டின நன்மையின் நிமித்தம் நாங்கள் எதை ஆண்டவருக்காக செய்கின்றோம்? அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், உமது பிரமாணங்களை எனக்கு. பிரமாணங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய முடிவுகள், பிரமாணங்கள் முடிவுகள். எப்படிப்பட்ட முடிவுகள்? மனித குலத்தின் மேலே வைத்திருக்கிற முடிவுகள், திட்டங்கள், நோக்கங்கள், எங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், அவைகள் எல்லாம் பிரமாணங்களாக இருக்கின்றது. இன்றைய நாளில் தேவனுடைய கரத்திலே செய்யப்படும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் காணுகின்றோம். ஆனால் அவருடைய வழிகளையோ அவருடைய முடிவுகளையோ அவருடைய பிரமாணங்களையோ நாங்கள் கேட்டு அறிவதில்லை. அவரிடத்தில் கேட்டு பெற வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினால ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு கற்பித்து தாரும், உம்முடைய பிரமாணங்களை கற்பித்து தாரும். அவருடைய முடிவுகள் என்ன? நித்தியமான முடிவுகள். இப்போ நானும் நீங்களும் முடிவெடுக்கல, எப்படி முடிவெடுப்போம்? இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம், நாளைக்கு வேறொரு முடிவெடுப்போம். எங்களோட முடிவை நாங்களே கேட்க மாட்டோம்ன்றதான் உண்மை, இல்லையா? ஏனென்றால் சூழ்நிலைக்கு ஏற்றபடிதான் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுக்கின்றோம். இன்றைய நாளில் சூழ்நிலை எப்படி இருக்குது? இன்றைய நாளில் என்ன முடிவு எடுக்கலாம்? பாஸ்டர், நான் முழுமையாக ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் முழுமையாக ஊழியத்தை செய்ய போகிறேன், உண்மையாக செய்ய போகிறேன் பாஸ்டர்,
2 நாளைக்கு அப்புறம் பாஸ்டர் அவங்க கிள்ளிட்டாங்க, அவங்க குட்டிட்டாங்க, அவங்க அடிச்சிட்டாங்க, நான் ஊழியமே செய்யலே. நாங்கள் எடுக்கிற முடிவையே நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். எதற்காக மாற்றிக்கிறோம்? எங்களோட சூழ்நிலை மாறியது, அதனால முடிவு மாறுகின்றது. ஆனால் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்ற தேவன் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கின்றார். அவர் காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்ப அவர் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அவர் ஒரு சூழ்நிலையை வைத்து முடிவை எடுப்பதல்ல. அவர் எல்லாவற்றையும், ஆதியையும் கண்டு, அங்கே அந்தத்தையும் கண்டு, அல்பாவையும் கண்டு, ஒமேகாவையும் கண்டு அவர் எடுக்கிற முடிவு நிரந்தரமான முடிவாக இருக்கின்றது. அந்த முடிவை ஆண்டவரே எங்களுக்கு போதியும், அவருடைய வசனத்தை போதியும். பாருங்க, போதியும் என்று நாங்கள் கேட்கணும். அந்த வாஞ்சை எங்களுக்கு வர. ஆண்டவரோ நன்மை செய்திருக்கிறாரு, எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் நல்லவராக இருந்திருக்கிறாரு, அதனால் அவருடைய பிரமாணங்கள் மேலே எனக்கு ஒரு வாஞ்சை வந்து ஆண்டவரே எனக்கு கற்பியும் என்று நாங்கள் கேட்கணும். பாருங்க, அநேக வாத்தியார்கள், அநேக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? மிகவுமே கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிப்பிக்கின்ற வாத்தியார்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய நல்ல வாத்தியார் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க விட்டுருவாங்க. இந்த பையனுக்கு கணக்கே வராது, இது மக்கு பையன் என்று சொல்லி கழிச்சிடுவாங்க. முயற்சி பண்ணுவாங்க, அந்த முயற்சி பண்ணி இது மக்கு பையன் என்று கழிச்சு விடுவாங்க. ஆனால் எங்களுடைய வாத்தியார் அப்படி இல்லை. குப்பையில் இருக்கிறவனை என்னது பிரபுக்களோடு உட்கார செய்கிற தேவன். ஞானம் இல்லாவிட்டால் என்னிடத்தை கேடு, நான் பரிபூர்ணமாக தாரேன் என்று சொல்லி யாக்கோபுல சொன்ன தேவன். பாருங்க, அவரிடத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரை நீர் எனக்கு போதியும். யாரும் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல முடியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிப்பு வராது, எனக்கு தேவனுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள முடியாது என்று யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் நல்ல போதகர் எங்களுக்கு உண்டு. அவர் எங்களுக்கு கற்பிக்கும் பொழுது அவருடைய பிரமாணங்களின், அவருடைய வார்த்தைகளின் ஆழங்களை நாங்கள் இன்னுமாக நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அந்த நல்லவருக்கு நாங்கள் திரும்பி செய்கிற ஒரு காரியம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுவதுதான் சரியாக இருக்கும் இல்லையா? அவர் எப்பொழுதுமே நல்லவராகத்தான் இருக்கிறார். சூரியன் ஒருபோதும் மாறுவதில்லை. சூரியன் மாறுதா? சில வேளையில் நாங்கள் வந்து பார்க்குறோம், என்னப்பா மழையாக இருக்குது, இருளாக இருக்குது, மழை வரப்போகுது, மேகமெல்லாம் கருத்து இருக்குதுண்டு. அப்போ மேகமெல்லாம் கருத்து இருக்கிறதுனால சூரியனுடைய பிரகாசம் குறைஞ்சா போயிட்டுது. சூரியன் எப்பவும் போல பிரகாசித்து கொண்டு தான் இருக்குது. இடையில மேகங்கள் வந்து அதை கருமையாக காட்டினாலும் கூட, இருளாக காட்டினாலும் கூட தேவன் அதே போல தான் தேவனும் எப்பொழுதுமே மாறாதவராகத்தான் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் வேணுமென்றால் ஒரு இருளை மேலே கொண்டு வரலாம். அதனால் தேவன் நல்லவர் இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. தேவன் எப்பொழுதுமே நல்லவர், எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவராகத்தான் இருக்கின்றார். நாகும் 1வது அதிகாரத்தில் நாங்கள் 2வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். நாகும் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை என்று வேதம் சொல்லுகிறது. இக்கட்டு நாள் என்று சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை வருகிற, போராட்டம் வருகிற நாட்களில் அவர் அரணான கோட்டையா. பழைய காலத்தில் ஒரு நகரத்தை கட்டினார்கள் என்று சொன்னால் அந்த நகரத்தை சுற்றி என்ன கட்டுவாங்க? ஒரு அலங்கத்தை கட்டுவாங்க. ஏன் அந்த அலங்கம்? அந்த நகரத்தின் மக்களுக்கு பாதுகாப்புக்காக அந்த அலங்கம் கட்டப்படுகின்றது. அங்கே வழிப்பறி கொள்ளையர்களாகட்டும், எதிரிகளாகட்டும், அந்த இடத்துல அவர்களை போராடும்படியாக வரும் பொழுது அந்த இடத்துல அந்த அலங்கம் வந்து அவர்களை காத்து கொள்ளுகிறது. எங்களோட ஊரில் கோட்டைகள் இருக்குது இல்லையா? ஒல்லாந்தர் கட்டிய கோட்டைகள் இலங்கையில் இருக்கின்றது. அந்த கோட்டைகள் எதற்காக கட்டப்பட்டது? அது வந்து எதிரிகள் வரும் பொழுது, எதிரிகள் தாக்க வரும் பொழுது ஒளிந்து கொள்ளுகிற, தஞ்சம் அடைகிற ஒரு இடமாக அந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அந்த கோட்டை மதிலை பார்த்துருக்கிறீங்களா? பெரிய மதில், உயரமான மதில். அந்த கோட்டைக்குள்ள போனேன்டா என்ன வரும்? ஒரு பாதுகாப்பு தன்மை வரும். நாங்கள் போரில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், பொம்மர் வருது, ஹெலிகாப்டர் வருது, பொம்மை அடிக்க போகிறான்னு சொன்னால் எங்கே ஓடுவோம் நாங்கள் எல்லாரும்? அப்பா தோட்டத்தில் இருப்பார், அம்மா சமைச்சு கொண்டிருப்பா, பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கோம். ஆனால் அந்த பொம்மர் சத்தம் கேட்ட உடனே எல்லாருமே ஓடுவாங்கல்ல, பங்கருக்குள்ள வந்து நிற்பாங்க எல்லாருமே. ஏன்? நாளில் அரணான கோட்டை, பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடுவது. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நாகும் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நல்லவர் மட்டுமல்ல, எங்களுடைய இக்கட்டான நாட்களிலே அவர் என்ன எங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கின்றார், எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 2வது காரியம் என்னென்று பார்த்தோம்னா, கர்த்தர் நம்மை
காக்கிறவராய் இருக்கின்றார். எங்களுடைய இக்கட்டு நாட்களிலே அவர் எங்களை காக்கிற தேவனாகவே இருக்கின்றார். சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் என் கண்மலையும் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் இரட்சகரும் என் தேவனும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் நாம் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த என் அடைக்கலமுமாய் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் என்று தாவீது பாடுகின்றான். தேவனை பார்த்து நாங்கள் அப்படி பாட முடியுமா? அவனால் எப்படி பாட முடிகின்றது? தாவீதை பார்த்தோம்னு சொன்னால் சவுல் ராஜா தாவீதுவை என்ன கொலை செய்ய தேடி திரிந்த பொழுது தாவீது எங்க ஒளிஞ்சான்? எங்க தஞ்சம் அடைஞ்சான்? தாவீது குகைகளுக்குள்ளே தஞ்சம் அடைந்தான் இல்லையா? கெபிகளுக்குள்ளே தஞ்சம் அடைந்தான். ஆனால் அந்த கெபிகளுக்குள்ளே அவன் தஞ்சம் அடைந்தாலும் கூட அவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் யாராம்? தேவன் தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். இதனால நாங்கள் ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிந்திருந்து இதுதான் என்னுடைய தஞ்சம், இதுதான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம், என்னை சுற்றி இருக்கின்ற என்னுடைய பணம் தான் என்னுடைய அடைக்கலம், எனக்கு இருக்கிற வேலை தான் என்னுடைய அடைக்கலம், எனக்கு இருக்கின்ற பேங்க்ல இருக்கிற அக்கவுண்ட் தான் எனக்கு அடைக்கலம், என்னுடைய தொழில் தான் எனக்கு அடைக்கலம் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையான எங்களுடைய தஞ்சம், உண்மையான எங்களுடைய அடைக்கலம், உண்மையான எங்களுடைய பாதுகாப்பு யார் என்று சொன்னால் தேவன் தான் எங்களுடைய உண்மையான பாதுகாப்பாக இருக்கின்றார். மோவா புத்திரர்கள், அமோனிய புத்திரர்கள், அமோனியர்கள் எல்லோருமே சேர்ந்து அங்கே யோசேபாத்தை எதிர்த்து வந்தார்கள். இந்த யோசேபாத் யூதா நாடு ஆகிய அந்த யோசேபாத்தை எதிர்த்து வரும்பொழுது இந்த யோசேபாத் என்ன செய்கிறான்? முதலாவது ஓடி போனது என்னது? தேவனிடத்தில் தான் ஓடி போனான். அங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 2 நாளாகவும் 20வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஒரு பிரச்சனை வரைக்கும் பயம் பெறுதா இல்லையா? யாராவது பயப்படாதவர்கள் இருக்கிறீங்களா? பிரச்சனையை கண்டு பிரச்சனை வரும்பொழுது பயம் பெறுகின்றது. ஆனால் அந்த பயம் எங்களை எங்கே கொண்டு போய் விடுகிறது என்பது முக்கியம். அந்த பயம் எங்களை தேவன் அண்டையிலே கொண்டு போய் விட வேண்டும், தேவனுக்குள்ளே நாங்கள் கொண்டு போய் விட வேண்டும். அதுதான் அந்த உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலமாகிய தேவனிடத்திலே நான் எப்படி ஓடி போவது? என்னுடைய போராட்ட நேரத்தில், என்னுடைய இக்கட்டு நாட்களில் எப்படி நான் ஓடி போகின்றது? நாங்கள் அவரை நம்பும் பொழுது நாங்கள் அவரிடத்திலே போகிறவர்களாக இருக்கின்றோம். சங்கீதம் 86வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கின்றேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? பாருங்க, இதுல சங்கீதக்காரன் எதிர்காலத்திலேயும் எழுதுகின்றான், நிகழ்காலம் தற்காலத்திலேயும் எழுதுகின்றான். இந்த வசனங்களில் எதிர்காலத்தில் எது எழுதப்படுகின்றது? நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்பது எதிர்காலம் இல்லையா? ஆனால் அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இப்போ சொல்றான், தேவனை நம்பி முதல் பயந்தவன், முதல் உம்மை நம்புவேன் என்று சொல்றவன் இப்போ என்ன சொல்றான்? நான் தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். இப்போ எதிர்காலம் அல்ல, அவன் நிகழ்காலத்தில் பேசி கொண்டிருக்கிறான். இந்த நிகழ்காலத்தில் நம்பி இருக்கிறேன் என்று சொன்னவன் அடுத்ததாக என்ன சொல்றான்? நான் பயப்படேன். ஏன்? அப்ப அவன் நம்ப வேண்டும் என்று நினைத்த பொழுது பயப்பட்டான் இல்லையா? நம்புவேன் என்று சொல்லும் பொழுது பயப்பட்டான். ஆனால் நம்ப தொடங்கினவன அவன் பயப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், அவன் எப்ப தேவனை நம்பினானோ அப்ப தேவனுடைய அந்த அடைக்கலத்துக்குள்ளே, அவருடைய தஞ்சத்துக்குள்ளே அவன் சென்று விட்டான், அந்த கோட்டைக்குள்ளே அவன் சென்று விட்டான். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் போராட்டம் எங்களுக்கு பயத்தை தருகிறதோ, அந்த நேரங்களில் தேவனை நாங்கள் நம்புவோமாயின் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே, அவருடைய சிறகின் கீழே நாங்கள் தஞ்சம் அடைகிறவர்களாக இருக்கின்றோம். ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கோட்டை இருக்குது. இப்போ நாங்கள் அந்த பெரிய கோட்டைக்கு வெளியால் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு எதிர்ப்பு போராட்டம் பெறுகின்றது. அந்த போராட்டத்தை கண்டு பயந்து நாங்கள் தேவனை நம்பும் பொழுது அந்த கோட்டைக்குள்ளே போய் விடுகின்றோம். இப்போ இந்த கோட்டைக்குள்ளே போய் மேலே இருந்து பார்க்குறோம். கோட்டைச்சுவர் தெரியுமா? நீங்கள் கண்டிருக்கிறீங்களா கோட்டைச்சுவர்? இல்லை மேலே நடக்கலாம், அதில் பெரிய மதிலாக இருக்கும். அந்த கோட்டைச்சுவர்லேருந்து மேலேருந்து பார்க்குறோம். அதே போராட்டம், அதே எதிர்ப்பு இப்போ நிற்கிது. ஆனால் தாவீது சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேன்? நான் பயப்படேன், மாமிசமானவன் எனக்கு
என்ன செய்வான்? ஏனென்றால் நான் இப்போ இருக்கிறது எங்க? தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறேன், தேவனுடைய கோட்டைக்குள்ள, தேவனுடைய தஞ்சத்துக்குள்ளே இருக்கின்றேன். இனி ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவராயிருப்பார். அப்போ எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் யாரிடத்திலே ஓடுகின்றோம்? அங்கே சீஷர்கள் எல்லாரும் படகுலே போகும்பொழுது அங்கே பெருங்காற்று வருகின்றது, அங்கே அலைகள் அடித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் தண்ணீரில் நடந்து வருகின்றார். அவர்கள் ஆவேசம் என்று கத்துகின்றார்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி. அப்போ பேதுரு என்ன சொன்னான்? ஆண்டவரே நீர் தான் என்று சொன்னால் நான் இடத்துல வரணும், என்ன கூப்பிடும் என்று சொல்லி. அப்போ பேதுருவை கூப்பிடும் பொழுது அவன் என்ன தண்ணீரிலே நடந்து போகின்றான். எப்போ ஆண்டவரை அவன் நம்பினானோ அப்பொழுது அந்த தஞ்சமாகிய கோட்டைக்குள்ளே போனபடினாலே அவன் தன்னுடைய போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவனாக நடந்து சென்றான். ஆனால் போனவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்தான், திரும்பவும் பயந்தான். என்ன நடந்தது? திரும்பவும் தண்ணீருக்குள்ள. அப்போ நம்பும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது நாங்கள் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கின்றோம். தேவனை நம்பாத பொழுது அந்த கோட்டையை விட்டு வெளியால் போய் விடுகின்றோம். அப்போ எங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருப்பது தான், அவரை நாங்கள் நம்புகிறேன் என்று சொல்லுவது தான் அவர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் சங்கீதம் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க, எங்களுக்கு வருகிற போராட்டங்கள் எப்பொழுதுமே வெளிப்பிரகாரமாக, மாமிச பிரகாரமாக வருகிறது மட்டுமல்ல, எங்களுக்கு அகப்போராட்டங்களும் உண்டு. அகம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நடக்கிற போராட்டங்களும் உண்டு. இந்த உள்ளத்திலே நடக்கிற போராட்டங்களிலேயும் தேவன் என்ன? அவர்தான் எங்களுடைய அடைக்கலம், அவர்தான் எங்களுடைய தஞ்சம். எங்களுக்கு வருகிற வெட்கங்கள், எங்களுக்கு வருகிற அவமானங்கள், எங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள், எங்களுடைய இருதயத்திலே பட்டிருக்கிற காயங்கள், நிராகரிப்புகள், இவைகளிலும் கூட தேவனிடத்தில் தான் நாங்கள் ஓடணுமே தவிர வேறு இடத்துல ஓடக்கூடாது. ஏனென்றால் பாருங்கள், எங்களுடைய இருதயத்திலே காயங்கள் ஏற்படும் பொழுது, எங்களுடைய இருதயத்திலே நிராகரிப்புகள் வரும் பொழுது, நாங்கள் தேவன் அண்டையிலே தஞ்சம் அடையாமல் நாங்கள் வெளியில் ஓடினோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நாங்கள் பாவத்துக்குள்ளே விழுவோம். பாவம் செய்கிற அநேகர் தங்களுடைய இருதயத்திலே ஏற்பட்ட காயத்தினாலே, நிராகரிப்பினாலே, அவமானத்தினாலே, வெட்கத்தினாலே அவர்கள் பாவங்களிலே போய் விழுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். எங்களுக்கு நிராகரிப்பு வராதா? எங்களுக்கு அவமானம் வராதா? எங்களுக்கு வெட்கம் வராதா? எங்களுக்கும் வெறும். அப்படி வரும் பொழுது நாங்கள் எங்கே ஓடணும்? தேவன் அண்டையிலே, தேவனிடத்திலே ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவரை நிராகரித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், துப்பினார்கள், பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன செய்தார்? கடைசியாக கொண்டு போய், ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் தான் எல்லா அவருடைய காயங்கள், அவருடைய வெட்கங்கள், அவருடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார். தேவனை நம்பியிருந்தார். அதனாலே அவர் மரித்தாலும் கூட அவர் உயிர்த்தெழுந்தார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நிராகரிப்புகள் வரும். எங்களுடைய உள்ளத்திலே அநேக போராட்டங்கள் வரும். அந்த போராட்டத்திலே எங்களது இருதயத்திலே இருக்கிற அந்த காயங்களை, அந்த நிராகரிப்புகளை நாங்கள் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய தஞ்சம் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கின்றார், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. இதனாலும் தேவன் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கின்றார். இப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அவர் கர்த்தர் நல்லவர். அதனாலே அவருடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், இக்கட்டு நாட்களிலே அவரே என்னுடைய அடைக்கலம். அதனால் அவர் மேலே நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்கிறது. நாங்கள் திரும்ப வாசிப்போம். நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனாலே நாங்கள் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அதனாலே அவரை நம்பி நாங்கள் அவரிடத்திலே தஞ்சமடைய வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கின்றார்.
அறிந்திருக்கிறாருன்னு சொன்னால் மேலோட்டமாக அவர் அறிந்தவர் அல்ல. இப்போ நாங்கள் டிஜிட்டல் ஏஜில் வாழ்கிறோம் இல்லையா? எங்களை பற்றின எல்லா காரியங்களிலும் டிஜிட்டலில் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு வெப்சைட்லேயோ சோஷியல் மீடியாவில் போனோன்னா எல்லாரை பற்றியும் மத்தியானம் என்ன சாப்பிட்டதுலேருந்து வாந்தி பேதியா இல்லாட்டி எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஆளோட பேரை போட்டால், அப்போ எங்களை குறித்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறதுனால இன்னொரு ஆளுங்களை அறிந்திருக்கிறாருன்ற அர்த்தமா? இல்லை, அது மேலோட்டமான உண்மையான அறிவங்க இருந்தது. எங்களுடைய உள்ளித்திரியங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். மேலோட்டமாக இல்லை, எங்களுடைய உள்ளித்திரியங்களை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் ஏஜில் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் அதுவே சில காரியங்களை ப்ரிடிக்ட் பண்ணுது, அதாவது கணிக்கின்றது. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிடும் பொழுது எங்களுடைய ஆப்பிள் மேப்ஸில் டுங்காவி அரபிக் சர்ச்சுக்கு போகிறோம்னு சொல்லி அந்த டைமை போட்டு வருது. அதுவே மேப்பில் வருது. ஏன் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் எங்கே போகிற? சர்ச்சுக்கு தான் போகிறேன். விடிய காலையில் போனேன்டா இந்த காஃபி ஷாப்புண்ட மேப் அப்படியே வருது. ஏன் ஒரு நாள் நீ காஃபி குடிக்கிற, இன்றைக்கும் காஃபி குடிக்க போகிறேன், அங்கே போகண்டு அதே ப்ரிடிக்ட் பண்ணுது இல்லையா? ஏன் சோஷியல் மீடியாவில் நாங்கள் என்னத்தை வேண்ட போகிறோம், என்னத்தை ஏதாவது காரியத்தை பற்றி பேசினா கூட அது என்னது, அதுவே கணிக்குது இல்லையா? அது கணிச்சு சொல்லுது, இதுதான் உனக்கு தேவை, இதுதான் எங்களுடைய பிஹேவியரை அது கணிக்கின்றது இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஏண்டா நாங்கள் எப்போ என்னென்ன செய்கிறோம் என்பதை அதை கணித்து அதற்கான காரியத்தை எங்களுக்கு தருது. நல்லா இரவு பிரியாணி சாப்பிட்டுட்டு இரவு 10 மணிக்கு போயிருந்து ஃபேஸ்புக் அப்படி தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் லூஸ் 30 kilos in 30 days வரும். வேணுங்க, இப்போவே வேணுங்க 30 days in 30 kilo in 30 days வரும். ஏன் அதுக்கு தெரியும், இவர் இப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஆண்டு படுத்திருப்பாரு, ஐயோயோ எனக்கு உடம்பு வைக்குதுன்னு நினைப்பாரு. இந்த நேரத்தில் இதை தான் தட்டி விட்டுறேன்னு சொன்னால் இவர் கட்டாயம் இதை கணிச்சு அனுப்புது இல்லையா? ஆனால் அது கணிக்குது, ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது இல்லையா? அதுக்கு தெரியாது. இப்போ கணவன் மனைவிக்கு அடுத்த நாள் அனிவர்சரி. இப்போ கணவனிடத்தில் மனைவி சொல்கிறான், நாளைக்கு அனிவர்சரி, ஆனால் நீங்கள் தங்கத்தில் மட்டும் எனக்கு ஒன்றும் வேண்டிடாதீங்க, கிஃப்ட் ஒன்றும் வேண்டிடாதீங்கன்னு சொல்லுறான். ஆனால் இந்த சோஷியல் மீடியா அதை கேட்டுக்கொண்டு, ஏன்னா இப்போ காதும் இருக்குதாம் இதுக்கு. இப்போ ஏதாவது 2 தரம் சொன்னீங்கன்னா அது திரும்ப பார்த்தா சோஷியல் மீடியாவில் அது தண்டபாட்டில் நிற்குது. இது கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அது கணிக்குது. மனைவி தங்கம் வேண்டாம்னு சொன்னவ அதுக்கு அர்த்தம் அவருக்கு தங்கம் தான் வேணும் என்று சொல்லிட்டு கணவனிட சோஷியல் மீடியாவில் வருது, ஜுவல்லரி 30% ஆஃப், நெக்லஸ் 20% ஆஃப், மோதிரம் 10% ஆஃப்னு வருது. ஆனால் இந்த கணவனுக்கு அது தெரியாதுன்றது, அது சோஷியல் மீடியாவுக்கு தெரியாது. கணவன் என்ன சொல்கிறாரு, மனைவிக்கு மனைவி தங்கம் வேண்டாம்ன்றவா பாருங்க. ஏனென்று நான் சொல்லுண்டா, ப்ரிடிக்ட் பண்ணலாம், கணிக்கலாம், ஆனால் உண்மையா எங்களை ஆழமாக அறிந்திருக்கிறது யாருன்னு சொன்னா தேவன் மட்டும்தான். எங்களை உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் எங்களை ப்ரிடிக்ட் பண்றதில்லை, அவர் எங்களை கணித்து வைக்கவில்லை, அவர் எங்களை ஆராய்ந்து இருக்கிறபடினால எங்களுடைய நடைகள் அவருக்கு தெரியும், எங்களுடைய எண்ணங்கள் அவருக்கு தெரியும், நாங்கள் என்ன காரியத்தை செய்ய போகிறோம் என்பது தெரியும். அவர் எங்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறவராக இருக்கின்றார். அதனால தான் வேதத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சங்கீதம் 139வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்ப அவர் மேலோட்டமாக எங்களை அறிந்திருக்கவில்லை, அவர் எங்களுடைய உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எங்களுக்கு தெரியாத காரியங்களையும் கூட அவர் அறிந்திருக்கின்றார், எங்களுடைய செயல்களை அறிந்திருக்கின்றார். என் உட்கார்தலையும் என் எழுந்திருந்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எப்படி எங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருதலும் என்னது? நாங்கள் பப்ளிக்காக செய்கிற விஷயங்கள் இல்லையா? நாங்கள் பப்ளிக்காக செய்கிற மற்றவர்கள் பார்க்கக்கூடிய காரியங்களையும் அறிந்திருக்கின்றீர். அதையும் தாண்டி என்னது, நான் நடந்தாலும் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கின்றீர். மற்றவர்களுக்கு தெரியாத, வெளிப்புறமாக நான் செய்யாத, என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய நினைவிலே, என்னுடைய சிந்தையிலே மட்டும் நினைக்கிற நினைவுகளையும் கூட நீர் என்ன அறிந்து இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகின்றது. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். இப்போ வாக்கிங் போகிறோம், 2 பேரை கூட்டிக்கொண்டு வாங்க வாக்கிங் போவோம், உடம்பு குறைக்கலாம்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போகலாம் இல்லையா?
அதே நேரத்தில் அவங்கள அப்படியே வீட்டை கொண்டு வந்துட்டு நான் படுக்க போகிறேன் அப்படியே நீங்கள் என்னோட இருங்கன்னு சொல்லிட்டு படுத்திருந்தா அவங்க சத்தம் போடாமல் இருப்பாங்களா அவங்களோட? இல்லையேண்ணே. நாங்கள் சும்மா இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவர் என்னவாம், நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவர்களை சூழ்ந்திருக்கிறாரா, நாங்கள் சும்மா இருக்கிற நேரத்திலையும் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். அவருடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிறதா. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பாருங்க, எங்களை தேவன் மட்டுமே உண்மையாகவே அறிந்திருக்கின்றார். நாங்கள் கணவன் மனைவி என்று சொல்லி அநேக நாட்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அந்த கணவன் மனைவி என்ற உறவை தாண்டி, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற உறவை தாண்டி, சகோதரர்கள் என்ற உறவை தாண்டி உண்மையாக ஒருவர் எங்களை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவன் ஒருவரே ஆவார். அவர் தான் எங்களை அறிந்திருக்கின்றார். அப்போ அவர் எங்களை அறிந்திருக்கின்றார். தன்னை நம்பி இருக்கிறவரை அவர் அறிந்திருக்கிறார் என்று தான் வேதம் சொல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லுகிறார் இல்லையா. அங்கே யோவான்ல அவர் சொல்லுகின்றார், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப என்னது, நாங்கள் அவர் மட்டும் எங்களை அறிந்திருக்கவில்லை, நாங்களும் அவரை அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. அப்போ இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு ஆழமா எங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே, நாங்கள் அவரை எவ்வளவு ஆழமாக அறிந்திருக்கின்றோம். எங்களுக்கு அவரை குறித்து என்ன காரியங்கள் முழுமையாக தெரியும், எவ்வளவு ஆழமான ஒரு அறிவு தேவனை குறித்து எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் கேட்கணுமா இல்லையா இந்த கேள்வியை? அதான் சங்கீதம் 34வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், ஒரு அனுபவித்து பார்க்க வேண்டும், தேவனை அனுபவித்து பார்க்கணும். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கக்கூடாது இல்லையா. கர்த்தர் நல்லவர், அதனாலே அவருடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னுடைய அடைக்கலம், அதனாலே என்னுடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார், அதனாலே நான் அவரை அறிந்திருக்கணும், அவரை அனுபவித்திருக்க வேண்டும், அவரை ருசி பார்த்து இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு சிட்டிக்கு போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வழக்கம் என்னென்னு சொன்னால், இப்போ கோலாலம்பூர் போகிறோமா, இந்த கோலாலம்பூரில் யார் யாரெல்லாம் எத்தனை ரிவ்யூ போட்டிருக்கிறாங்க, எந்த ரெஸ்டாரண்ட் பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். 400 ரிவ்யூ போட்டிருக்கிறான், 5 ஸ்டாரில் 400 ரிவ்யூ. அப்போ நல்லா தான் இருக்குது, போய் வாசிக்கிறது. ஓ நல்லா இருக்குது, பிரியாணி நல்லா இருக்குது, கோழிக்கறி நல்லா இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு இப்போ போகும்பொழுது என்ன தெரியும், இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குமெண்டு தெரியும். இப்போ இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபுட் பிளாகர்ஸ் என்ன போடுவாங்க, அதை சாப்பிட்டு வாய வச்சு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்தா, ஓ இது நல்ல கடை தான், அவங்க சொல்கிறபடியே நாங்களும் என்னதான் நாங்கள் அது நல்லா இருக்க வேண்டும் அறிஞ்சு சென்றாலும் அந்த இடத்துல அந்த சாப்பாடை எடுத்து அதை ருசித்து பார்க்கும் பொழுதுதான் அது எவ்வளவு நல்லது என்பது உண்மையாகவே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதை மாதிரி தான் ஆண்டவர். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நன்மை செய்கிறவர், அவர் எங்களுடைய அடைக்கலாம். ஆனால் நாங்கள் அவரை ருசித்து பார்க்க வேண்டும், அவரோடான ஒரு உறவு இருக்க வேண்டும், அவருடைய ஆகாரமாகிய வேதத்தை நாங்கள் ருசிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை ருசிக்க வேண்டும், அவருடைய இரக்கத்தை ருசிக்க வேண்டும், அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும். பாருங்க, அவருக்குள்ளே அவ்வளவு தன்மைகள் இருக்கின்றது, அவ்வளவு பண்புகள், அவ்வளவு குணாதிசயங்கள் அவரை சூழ்ந்து இருக்கின்றது. இந்த மெசினா ஐஸ்கிரீமுக்கு போயிருக்கிறீங்களா யாராவது? இந்த மெசினா ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் கடை. இப்போ இந்த நார்மலாக ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனேன்டா அதில் வெனிலா இருக்கும், சாக்லேட் இருக்கும், வேறு வேறு ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் இந்த மெசினாக்கு போனேன்டா வித்தியாசமாக ஃப்ளேவர் வச்சுருப்பான். ஒயிட் சாக்லேட் வித் இட்டாலியன் நகட் அண்ட் சீஸ் கேக்குண்டுவான். அப்போ நாம் யோசிக்கிறது, ஒயிட் சாக்லேட் இப்படி டேஸ்ட் பண்ணணும்னு தெரியும், இட்டாலியன் நகட்ஸுக்குள்ள நட்ஸ் போட்டிருப்பாங்க, நகட் போட்டிருப்பாங்க, ஓ அதை அப்படி டேஸ்ட் பண்ணும், சீஸ் கேக் இப்படி டேஸ்ட் பண்ணும். ஆனால் இது மூண்டும் சேர்ந்தா எப்படி டேஸ்ட் பண்ணும்? முழுசி கொண்டு இருப்பேன் அதில். நான் முழுசுறதை பார்த்துட்டு அவள் கேட்பா, வுட் யூ லைக் டு டேஸ்ட் லிட்டில் பிட்ண்டு ஒரு சின்ன கரண்டியில் அப்படி எடுத்து தருவா. அப்போ இதுவரைக்கும் நான் யுகிச்சிருப்பேன், இது இப்படித்தான் டேஸ்ட் பண்ணும், அப்படித்தான் டேஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா தனித்தனியாக அதை எப்படி டேஸ்ட் பண்ணுமென்று தெரியும். ஆனால் அது எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் பண்ணேக்கல, அப்பா என்ன ஒரு டேஸ்ட். அதை மாதிரி தான் ஆண்டவர். அவருடைய அன்பு டேஸ்டாக இருக்குமென்று தெரியும், அவருடைய கிருபை
டேஸ்டாக இருக்கும் என்று தெரியும். அவருடைய இரக்கம் டேஸ்டாக இருக்கும் என்று தெரியும். அவருடைய பிரசன்னம் டேஸ்டாக இருக்கும் என்று தெரியும். ஆனால் அதை எல்லாவற்றையும் சேர்ந்து நாங்கள் ருசிக்கும் பொழுது அவர் நல்லவர். அவரை ருசித்து பாருங்க. இது என்னுடைய வார்த்தையினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்யணும்? நீங்கள் அனுபவத்தினால தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிரசன்னம் அனுபவத்தினால தான் நீங்கள் ருசிக்க முடியும். அவருடைய வார்த்தையை அனுபவத்தினால தான் ருசிக்க முடியும். அவர் இக்கட்டு நாளில் அவர் என்னுடைய அடைக்கலம் என்பதை உங்களுடைய அனுபவத்தினால தான் நீங்கள் ருசித்து பார்க்க முடியும். உங்களுடைய இக்கட்டு நாளில் நீங்கள் மனிதர்கள் மத்தியிலே ஓடுகிறதை தவிர்த்து விட்டு தேவனிடத்திலே நம்பிக்கையா இருந்து அவரிடத்துல போய் பாருங்க. அப்ப தெரியும் அவர் நல்லவர் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தினூடாக நீங்கள் ருசித்து பார்ப்பீர்கள். ஆண்டவர் மேலே அந்த ஒரு அனுபவத்தோடான ஒரு தொடர்பு, அனுபவத்தோடான ஒரு உறவு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இப்போ கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அதனால் அவருடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை காப்பவர், அவர் எங்களுடைய அடைக்கலம், அதனாலே எங்களுடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர், அதனாலே எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நாங்கள் அனுபவத்தினூடாக அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன். அவர் நன்மையின் ஆதாரம். எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து உற்பத்தியாகி வருகிறதோ, அதனுடைய சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கிறதோ, அதே போல் கர்த்தர் நல்லவர். நன்மையின் ஆதாரம் அவர், அன்பின் ஆதாரம் அவர், இரக்கத்தின் ஆதாரம் அவர், கிருபையின் ஆதாரம் அவர். அவர் நல்லவர். இதனால் என்ன சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஒன்று மட்டும் நாங்கள் அறிந்து கொள்வோம், அவர் நல்லவராக இருக்கிறபடினால அவர் எனக்கு நன்மை செய்வார். அவர் நிச்சயமாக எனக்கு நன்மை செய்வார். அதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இன்றைய நாளிலும் அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர் என்று வாய்வழிக்க சொல்கிறோமே, அவருடைய வழிகளை, அவருடைய பிரமாணங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய நோக்கங்களை அறிந்து கொள்ள நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோமா? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே கற்பியும், உடைய பிரமாணங்கள் எனக்கு கற்பியும் என்று சொல்லி. இந்த நாளில் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். சூழ்நிலைக்கேற்ற முடிவு அல்ல, ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் நல்லவராக இருந்தபடினால, என்னுடைய குடும்பத்தில் நீர் நல்லவராக இருந்தபடினால, என்னுடைய தொழிலில் நீர் நல்லவராக இருக்கிறபடினால, என்னுடைய ஊழியத்தில் நீர் நல்லவராக இருக்கிறபடினால, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். எனக்கு கற்பியும். நீர் தான் நல்ல போதகர். கற்பியும் அப்பா, கற்பியும். வாஞ்சியோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையின் வெளிப்பாடுகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே ஒளிந்திருக்கின்ற ஆண்டவரே, அந்த வெளிப்பாடுகளை எனக்கு சொல்லித்தாரும், உடைய வழிகளை சொல்லித்தாரும் அப்பா. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லிவிட்டு நாங்கள் போகாதவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இக்கட்டு நாளில் அவர் என்னுடைய அடைக்கலமாக இருக்கின்றார். இக்கட்டு நாளில் அவர் என்னுடைய அடைக்கலம். எங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் தேவனிடத்திலே ஓடி போக முடியும். நான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் அவருடைய அரணான கோட்டைக்குள்ளே சென்று தஞ்சம் அடைகின்றேன். அவர் எனக்கு தஞ்சத்தை தருகின்றார். அவர் ஒருவரே என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறபடினால அவரை நம்புவேன் என்று நாங்கள் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை என்றாலும், எப்பேற்பட்ட பெரிய போராட்டம் என்றாலும், எப்பேற்பட்ட பெரிய அச்சத்திலே இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், இன்றைய நாளில் தேவன் மேலே நம்பிக்கை வையுங்க. நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற அந்த வினாடியே அவர் உங்களுடைய அடைக்கலமாக மாறுகின்றார். அவர் உங்களை காக்கிறவராக மாறுகிறார். சத்துரு உங்கள் மேலே கை போடுவதில்லை. அவருடைய செட்டையின் நிழலிலே நீங்கள் தங்குகிறவர்களாயிருப்பீர்கள். உங்களுடைய இடது பக்கத்திலே 1000 வலது பக்கத்திலே 10,000 விழுந்தாலும் அது உங்களை அணுகுவதல்ல. தீங்கு உங்களை அணுகுவதில்லை. ஆண்டவரே, நான் உண்மையே நம்புகிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் நான் உண்மையே நம்புகிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். அவர் என்னை அறிந்திருக்கிறவர்,
யாரும் அறியாத அளவுக்கு அவர் என்னை அறிந்திருக்கிறவரானபடினால நான் அவரை அறிய நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்று ஒப்புக்கொடுங்க. இயேசு இப்படிப்பட்டவர், இயேசு அப்படிப்பட்டவர். நாளும் கூகுள் மேப்ஸ்ல இயேசு இருந்தாருன்னா அதிக 5 ஸ்டார் அவருக்கு தான் கிடைச்சிருக்கும். ஆனால் நான் மற்றவர்கள் போடுகிற ரிவ்யூவை பார்த்து இயேசு நல்லவர் என்று நான் சொல்லாதபடிக்கு இயேசு நல்லவர் என்பதை நான் ருசித்து என்னுடைய அனுபவத்தின் மூலமாக அனுபவிக்கணும். ஆண்டவரே, உம்மை அனுபவிக்க வேண்டும், உம்முடைய கிருபையை அனுபவிக்க வேண்டும், உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய அன்பை நான் அனுபவிக்க வேண்டும். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இன்றைய நாளில் இருந்து உம்மோடான ஒரு உறவுக்கு ஆண்டவரே, உம்மை ஆண்டவரை ருசி பார்ப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. அவரை அறிகிறதான வாஞ்சி எங்களுக்குள்ளே அதிகரிக்கட்டும். ஆண்டவரே, ஒருபோதும் போதும் என்று சொல்லாதபடிக்கு இன்னும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் நீரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற தீமைகள் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நீர் மாற்றுவீர். என்னை குறித்து நீர் ஆண்டவரே தீய நினைவுகளை அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம். மீதியான காரியங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் முன்னின்று நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நாளும் மாதத்திலே முதலாவது